ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சென்னை கார்டன் அண்ட் டெக்கர். சம்மர் வந்துருச்சு, வெயில் சக்கப்போடு போடுது, செம்ம ஹாட்டாக இருக்குது. இந்த டைமில் கார்டனில் என்ன பண்ண முடியும்னா, சம்மரில் கூட பண்ணுறதுக்குன்னே சில விஷயங்கள் இருக்குது. சம்மர் டைமில் வளரக்கூடிய செடிகளில் பர்டிகுலராக இந்த அடினியம் வெரைட்டியில் இது வந்து நான் 2 இயர்ஸ் முன்னாடி வாங்கின செடி. இதோட கலர் பார்த்திங்கன்னா நான் சைடில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த ஒரு ரேர் கலரான வெரைட்டி தான் இது. நான் ஒரு 3 பிளான்ட் வாங்கியிருந்தேன் ஆன்லைனில். இதோட வீடியோ கூட நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். 2 இயர்ஸ் பிஃபோர் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நல்ல ஒரு டார்க் பர்பிள் கலரில் இருக்கும். இந்த பூ பார்த்திங்கன்னா நல்ல திக்காக நல்ல அடுக்காக இருக்கும். அடுத்த வெரைட்டி பார்த்திங்கன்னா இதுவும் நான் அதே டைமில் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினது தான். இந்த கலர் பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் கலரில் சூப்பராக இருக்கும். இதுவுமே ஒரு அடுக்கு பூ வெரைட்டி தான். அடுக்கு பூலாம் வந்து கம்மியாக தான் பூக்கும், ஆனால் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா அழகாக இருக்கும், நல்லா பெருசாக இருக்கும். இந்த வெரைட்டியுமே வந்து ரேரான வெரைட்டி தான். நான் அதனாலேயே இதெல்லாம் ஆன்லைனில் வந்து சர்ச் பண்ணி வாங்கினது. அவங்க நிறைய கலர்ஸ் வச்சுருந்தாங்க. அதில் நமக்கு எந்த கலர் வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணி வாங்குகிற மாதிரியான ஆப்ஷன் அது. அந்த டீட்டெயில் எல்லாமே நான் அந்த பழைய வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக அந்த வீடியோ வந்து ரித்தி பண்ணியிருந்தா. இந்த செடிங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஹைட்டாக வளர்ந்துடுச்சு. நான் ரொம்ப நாளாக அதை கவனிக்காமலே விட்டுருந்தேன். இது வந்து அதே டைமில் வாங்கின 3வது செடி. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரெட் கலரில் இருக்கும். சிங்கிள் அடுக்கு தான். இது வந்து ஒத்தையாக பூக்கிறது, பட் நிறைய பூக்கும், நிறைய கொத்தாக பூக்கும் இல்லையா, அந்த மாதிரி வெரைட்டி. இது சூப்பரான ஒரு ரெட் கலரு. இப்போ பூத்து வந்து ஒரு 1 வீக் பக்கம் ஆயிடுச்சு. அதனால் கலர் கொஞ்சம் கம்மியாக தெரியுது. இல்லைன்னா நல்ல டார்க் ரெட் கலரில் இருந்துச்சு. இந்த 3 செடியுமே வந்து நான் 2 இயர்ஸ் முன்னாடி வாங்கினப்போ வச்சதோட சரி. அதுக்கப்புறம் நான் ரீபார்ட்டே பண்ணலை. அது என்னாச்சுன்னா அப்படியே சிங்கிள் ஸ்டெம்மில் வந்து வளர்ந்துக்கிட்டே வந்துடுச்சு. எப்போவுமே அடினியம் வந்து ப்ரூன் பண்ணி விட்டால் தான் நமக்கு நிறைய பூக்கள் பூக்கும். ப்ரூன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். அப்படியே சிங்கிள் ஸ்டெம் மட்டும் நல்லா ஹைட்டாக வெயிலை தேடி அது வளர்ந்துக்கிட்டே போகும். சேம் டைம் நம்ம பாட் மாற்றுறதுக்கான இன்னொரு ரீசனும் இருக்குது. ஏன்னா பாட்டோட சைஸும் இதுக்கு பத்தாது. ஏன்னா 2 இயர்ஸாக இந்த சின்ன பாட்டில் இருக்குது. உள்ளே இருக்க கார்டெக்ஸ் பார்த்திங்கன்னா வளர்ந்துருக்கு. மேலே நமக்கு தெரிஞ்சது பார்த்திங்கன்னா கம்மியான அளவில் தான் இருந்துச்சு. இப்போ பாருங்கள் உள்ளே எவ்வளோ பெரிய கார்டெக்ஸ் வளர்ந்துருக்குன்னு. இந்த செடிகளை நான் வாங்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு 2.5 இன்ச் இருக்கும், அவ்வளோதான் அந்த பிளான்ட்டு. லீஃப்லாம் வந்து ஒரு செடியில் வந்து இல்லவே இல்லை. மீதி 2 செடியில் தான் கொஞ்சமாக கிளைகள் இருந்துச்சு. கிளைகள்னே சொல்ல முடியாது, ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. செடியோட சைஸே ஒரு 2.5 இன்ச்சஸ் தான் இருந்துச்சு. அதில் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 150 ஈச் அப்படின்னு நான் வாங்கியிருந்தேன். இது ரேர் வெரைட்டின்றனால கொஞ்சம் காஸ்ட்லி தான். இதே நம்ம வளர்ந்த செடியெலாம் நர்சரியில் வாங்கணுன்னா 500-600 சொல்லுவாங்க. இந்தளவு செடி இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்தளவு செடியை நம்ம வாங்கினோன்னா கண்டிப்பாக 500 சொல்லுவாங்க. இதே ட்ரிம் பண்ணி விட்டுருந்தோம் அப்படின்னா இது நிறைய கிளைகள் வந்து நிறையாவே வளர்ந்துருக்கும். நான் தான் கொஞ்ச நாளாகவே இந்த கவனிக்காமலே விட்டுட்டேன். ஏன்னா இது ரொம்ப நாளாக பூக்கவே இல்லை. என்கிட்ட வந்ததுக்கப்புறமா ஒரு 1 இயர் கழித்து தான் பூக்கவே ஆரம்பிச்சது. ஸோ இது நான் ஆர்டர் பண்ண கலர் தானா அப்படின்னே எனக்கு டவுட் இருந்துச்சு. ஒருவேளை இவங்க வந்து நார்மல் வெரைட்டியே கூட கொடுத்துருக்கலாம் இல்லையா, நமக்கு பூத்தா தான் தெரியும். ஆனால் நான் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேனோ அதே தான் எனக்கு வந்திருக்கு. இந்த 3 கலர் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். கரெக்டாக அந்த 3 கலர் தான் எனக்கு கிடச்சிருக்கு. அதுவே வந்து நான் 1 இயர் கழித்து தான் பார்த்தேன். ஒன்றா பூத்துது. அது கூட எல்லாம் ஒரே டைமில் பூக்கலை, ஒன்றா பூத்துச்சு. பட் ஓகே, நமக்கு ஆர்டர் பண்ண செடி வந்துட்டாலே ஒரு சந்தோஷம் தானே. ஏன்னா நிறைய இடங்களில் வந்து அது வரதில்லை, ஏமாற்ற தான் செய்கிறாங்க. சிலர் தான் வந்து கரெக்டாக கொடுக்குறாங்க. இப்போ அவங்க அதை சேல் பண்ணிகிட்டு இருக்காங்களான்னு கூட தெரியல. நான் பழைய வீடியோவில் வந்து அந்த நம்பரோடவே கொடுத்துருந்தேன். இப்போ வந்து எனக்கு தெரியல அவங்கக்கிட்ட இருக்கான்னு. எனக்கு எல்லோ கலர் வாங்கணும்னு இதில் ரொம்ப நாளாக ஆசை, பட் பார்க்கணும். இப்போ இந்த செடி பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லாமே நான் ரீபார்ட் பண்ணுறதுக்காக பாட்டிலேருந்து வெளியே எடுத்ததுக்கப்புறம் கட் பண்ணிட்டேன். ஏன்னா கட் பண்ணால் தான் இது கிளைகள் பிரியும். அப்போ தான் வந்து இன்னும் அடர்த்தியாக செடிகள் வரும், நிறைய பூக்களும் பூக்கும். மீதி இருக்கிற கிளைகளையுமே வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வைக்கலான்ட்டு சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நான் ஃபங்கிசைடு அப்ளை பண்ணியிருக்கேன். ஃபங்கிசைடு அப்ளை பண்ணுறது எதுக்கு அப்படின்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எதுவும் வராமல் இருக்க. ஏன்னா இப்போ நம்ம இந்த செடியை நான் வைக்க போகிறேன். ஒருவேளை ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அட்டாக் ஆகிடுச்சுன்னா மேலே இருக்க பகுதி வந்து அழுக ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து நம்ம செடி வளர்கிறது வந்து டவுட் ஆயிரும். இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக இந்த செடிகள் வந்து வளரும்.
உங்ககிட்ட ஃபங்கிசைடு இல்லைன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன கிளைகளை கட் பண்ணி வைக்கலாம். வராதுலாம் இல்லை, வரும். இது இருந்ததுன்னா ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட் தான். அடினியம் செடியில் ஒரு பெஸ்ட்டான பெனிஃபிட் என்னென்னா, இந்த மாதிரி நிறைய நம்ம மல்டிபிள் பண்ணலாம், நிறைய செடிகளை வர வைக்கலாம். ஒரு செடி நமக்கு கிடைச்சதுனாலே அதுலேருந்து உங்களுக்கு எத்தனை செடி வேணாலும் அதை வளர வளர நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சோன்னா நமக்கு நிறைய செடிகள் மல்டிபிள் பண்ணலாம். இந்த மாதிரி நான் ஏற்கனவே நிறைய பண்ணியிருக்கேன். இப்போ வாங்கின இந்த 3 செடியில் இருந்தால் நான் பண்ணவே இல்லை. அடினியம் பிளான்ட்டில் ரீபாட் பண்ணுறீங்க இல்லைன்னா புதுசாக கிளைகள் கட் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி நல்ல வெயில் அடிக்கிற காலங்களில் பண்ணிங்கன்னா நமக்கு நல்லது. ஏன்னா இதுக்கு பெரிய ஆபத்தே பார்த்திங்கன்னா தண்ணி தான். நம்ம தண்ணி நிறைய கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த செடிகள் உயிர் வாழ்றது ரொம்ப கஷ்டம். மற்றபடி இது எல்லா காலங்கள்லேயுமே சர்வைவ் ஆயிரும். தண்ணி மட்டும் அதிகமாக நம்ம கொடுக்கக்கூடாது. ஸோ மழை காலத்தில் நம்ம கட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அந்த கிளைகள் வளர்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மி தான். வெயில் காலத்தில் கண்டிப்பாக வளர்ந்துடும். நான் அந்த மதர் பிளான்ட் எல்லாத்தையுமே 3 பாட்டாக தனித்தனியாக வச்சுட்டேன். மீதி இருக்கிற இந்த சின்ன சின்ன கட்டிங்ஸில் நான் 2 பாட்டாக பிரித்து வைக்கிறேன். இது வளர்ந்ததுக்கப்புறமா நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம். இப்போவே அதை தனித்தனி பாட்டில் வைக்கணும் அப்படின்னு இல்லை. எதுக்காக இப்படி வச்சுருக்கேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ நான் அந்த சின்ன சின்ன தொட்டியாக போட்டேன்னா இதுக்கே ஒரு 10 தொட்டி பிடிக்கும். அது அத்தனையும் பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ எல்லாமே ஒரே தொட்டியில் இருந்ததுன்னா இது வளர்கிற வரைக்கும் தான். வளர்ந்ததுக்கப்புறம் இதை நம்ம ரீபாட் பண்ணிக்கலாம். அது இன்னும் ஈஸி தான். ஒரு 6 மந்த் கழித்து இல்லைனா ஒரு 1 இயர் கழித்து கூட ரீபாட் பண்ணிக்கலாம். வேர்கள் இதுக்கு பெருசாக நிறைய பரவி அப்படியே ஒன்றோட ஒன்று சிக்கும் அப்படின்லாம் இல்லை. அதனால் இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நான் ரீபாட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்களா இந்த மதர் பிளான்ட் எவ்வளோ அழகாக இருக்குது. ஃபஸ்ட்டு இதோட கார்டெக்ஸ் ரொம்ப குட்டியாக தெரிஞ்சிச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதோட கார்டெக்ஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. அதாவது நான் ஹைட்டு தூக்கி வச்சுருக்கிறேன். இது முழுசாக நான் மண்ணுக்குள்ளே வைக்கணும்னு அவசியமே இல்லை. கொஞ்சம் வேர்கள் மண்ணுக்குள்ளே இருக்கிற மாதிரி நம்ம ரீபாட் பண்ணாலே போதும். இது மட்டும் இல்லை, இன்னும் கூட என்கிட்ட நான் ரீபாட் பண்ண வேண்டிய அடினியம் நிறையவே இருக்குது. அதெல்லாம் காட்டுறேன் பாருங்க. இந்த அடினியம் பார்த்திங்கன்னா ஒரு 10 இன்ச் பாட்டில் இருக்குது. இது கூட வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. எதுவுமே ரீபாட் பண்ண வேண்டிய கண்டிஷனில் தான் இருக்குது. இது பிங்க் கலர். இது பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன பாட்டில் வச்சுருக்கேன். இந்த பாட்டே உடைக்கிற அளவுக்கு கார்டெக்ஸ் உள்ள பெருசாகிடுச்சு. இதுவும் சேம் பிங்க் கலர் தான். இதுவும் ரீபாட் பண்ணியே ஆகணும். அந்த சுச்சுவேஷனில் தான் இருக்குது. எவ்வளோ ஹைட் வளர்ந்துருக்கு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் பூக்கிற பூச்செடி. இது ஒரு சின்ன போன்சாய் பாட்டில் தான் வச்சது. நல்ல கார்டெக்ஸ் பெருசாக இருந்தது. இதை நான் ஆல்ரெடி ரீபாட் பண்ணி வச்சுருந்தேன். கார்டெக்ஸில் கொஞ்சம் மேலே தூக்கி வச்சனால இந்த கார்டெக்ஸ் மேலேயே உங்களுக்கு நல்லா பெருசாக தெரியுது. இதை நான் ஆல்ரெடி ரீபாட் பண்ண செடி தான். இப்போ அகைன் இதை ரீபாட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.